சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ். நிக்கி, என்ன புது கோல்டு வாட்ச் போல இருக்கே, நல்லா மினுக்குதே. புது வாட்ச் தான். அதாவது கோல்டு வாட்ச் அப்படின்னு சொல்லும் போதுதான் போன வாரம் கோல்டு ரேட் வந்துட்டு கம்மியா இருந்தது பூஜி, வாங்கி போட்டேன். அப்படியா? நீங்க ஒரு 4 நாள் வெயிட் பண்ணிருக்கலாமே. இந்த வீக் 2456 ரூபா குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. என்னங்க சொல்றீங்க? அவசரப்பட்டு வாங்கிட்டீங்க நீங்க. அப்போ இன்னும் அடுத்த வாரம் வெயிட் பண்ணோம்னா கம்மியாகுமோ? இல்ல, சொல்ல முடியாது. திடீர்னு 7000 ஆயிடும். ஏறும் இறங்கும். இப்படி தெரிஞ்சதுன்னா அப்ப நீங்க வாங்கி இருக்கலாமே. நான் இந்த மாதிரி பிசினஸே வச்சுக்கிறது இல்ல. ஒன்லி கவரிங். பூஜி அதே மாதிரிதான், இதுவும் கவரிங் தான். அந்த மாதிரி பிஸ்னஸ் என்னாலையும் வாங்க முடியல. எனக்கு நிறைய விஷயங்கள் டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். எப்படி வாங்கணுன்றது தெரியாது, எப்போ ஏறுன்றது தெரிய மாட்டேங்குது, எப்போ இறங்குன்றது தெரிய மாட்டேங்குது. அதாவது நம்ம வீட்டில் இருக்கும்போது வந்துட்டு இறங்கி தான் இருக்கும். அப்படியே கோல்டு ஷாப்புக்கு போகும்போது அங்கே போய் வாங்கலான்னு இருக்கும்போது ஏறிடுச்சு சாரி அப்படின்றாங்க. அந்த மாதிரி கரெக்ட். அதாவது விவேக் சார் ஒரு படத்துல சொல்ற மாதிரி தான், சீக்கிரம் நேரம் ஆக கூடிக்கிட்டே போகிற விஷயம் இது அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ நிக்கி சொன்ன மாதிரி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தங்கம் விலையை யாராலையும் கணிக்கவே முடியல. திடீர்னு ஏறுது, இனி ஒரு 5 வருஷத்துக்கு பயங்கரமா ஏற்றத்திலேயே தான் இருக்கும், ஏறுமுகத்திலே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ கொஞ்ச நாளா ஒரு 3-4 வாரமா பார்க்குறோம், கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டே இருக்கு. ஸோ தங்கம் வாங்கலாமா? எந்த சமயத்துல தங்கம் வாங்கலாம்? ஒரு வெகுஜன மக்களுக்கு தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது எவ்வளவு முக்கியம்? அண்ட் பொதுவாகவே ஒரு 25-30 வயசு நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு சேவிங்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுலெல்லாம் சேவிங்ஸ் பண்ணணும், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு இப்படின்னு முழுக்க பொருளாதார சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளுமே இன்னைக்கு நம்மளோட வணக்கம் தமிழால நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதை பத்தி பேசுறதுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா பங்கு சந்தை, விற்பனை, உணர்வு மேலாண்மை, நேர வேளாண்மை இப்படின்னு பல அற்புதமான முக்கியமான தலைப்புகள்ல தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் 110க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதிய எழுத்தாளர், பேச்சாளர். அண்ட் இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கிற மாதிரி பொருளாதார விழிப்புணர்வு எவ்வளவு முக்கியம், எந்த இடத்துல என்னென்ன சேவிங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு இப்படின்னு பொருளாதார சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப நுணுக்கமாகவும் தெளிவாகவும் பதில் சொல்லக்கூடிய நிபுணர் தான் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் பொருளாதார நிபுணர் டாக்டர் சோம வலியப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பார்க்கும்போது அப்படியே என்னோட ப்ரொஃபஸரை பார்க்குற மாதிரியே இருக்கு. அவரு ஃபினான்ஸ் எனக்கு இப்படி தான் எடுத்துட்டு இருந்தாரு. அவர் எடுக்கிற ஃபினான்ஸ் எனக்கு தெரியாது, நான் கேட்குற டவுட்ஸ் அவருக்கும் புரியாது. அந்த மாதிரி இருக்கும் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நல்ல ப்ரொஃபஸர், நல்ல ஸ்டூடெண்ட். தேங்க்யூ சார். சார் இன்னைக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான், நிறைய டவுட்ஸ் இருக்கு எங்களுக்கு. அது நீங்க எல்லாமே கிளியர் பண்ண போறீங்க சார். நல்லா. எஸ். ஸோ முதல் கேள்வியே முக்கியமான ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் சார். ஸோ இந்த தங்கம், அதாவது கொஞ்சம் நாள் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பயங்கரமான ஏறுமுகத்திலேயே தான் இருக்கும், யாராலையும் வாங்க முடியாது, கிட்டத்தட்ட 2 லட்சம் வரைக்கும் தங்கம் விற்பனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வெகுஜன மக்களுக்கெல்லாம் தங்கம் வாங்குறது ஒரு கனவாவே போயிடுமோ அப்படின்னு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வாரங்களா குறைஞ்சிட்டே வருது. என்ன சார் நடக்குது? கரெக்டு தான். எல்லாருமே தங்கம் இவ்வளோ ஏறிடுச்சுன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் எல்லாருமே கன்வின்ஸ் ஆகி இல்லை ரொம்ப தான் ஏற தான் போகுதுன்னு நினச்சோம். இப்போதைக்கு அது ஒரு அவ்வளோ ஏறினது குறைஞ்சி போச்சு. இப்போது இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு டேட்டா நான் எடுத்து பார்த்தபோது பார்த்தீங்கன்னா 2021, 22, 23 3 வருஷமும் மைனஸில் இருந்திருக்கு தங்கம். ஒரு குறிப்பிட்ட லெவலில் பார்த்தீங்கன்னா -3.6%, -0.4, 13% வரைக்கும் டவுன். 24ஆம் வருஷத்துலேருந்து பிக்கப் ஆகிடுச்சு. 2024 அது 27% ஏறி இருக்குது ஒரே வருஷத்தில் தங்கத்தினுடைய விலை. 25ல் 64%. அப்போ தான் நம்ம எல்லோரும் ஆச்சரியப்பட்டது. 2025 ஒரே வருஷத்தில் 64%. நமக்கு எஃப்டிலாம் போட்டால் 8% கொடுக்குறான். 9%, 10, 64% தங்கம் ஏறினோடனே பீப்புள் தாட் அவ்வளோதான், இதான். அதுக்கு காரணம் இருந்தது அப்போ. அதற்கப்புறம் இப்போ இந்த வருஷம் 2026 இந்த நம்ம ஜூலை வரைக்கும் பார்த்தா நீங்களாம் சொல்கிறது இறங்கியிருக்கு அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது இல்லையா? 6% ஏறி இருக்குது சோஃபார், ஜான்வரி டு ஜூலை. இப்போ லாஸ்ட் இயர் 67 ஏறிச்சு, இப்போ 6%ங்கிறதுனால நமக்கு அது கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா சைடு வேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு ஏறுது, ஒரு நாளைக்கு இறங்குது, ஒரு நாளைக்கு ஏறுது. அதனுடைய பெரிய தொகையில் இது ஒரு சின்னது தான், இது ஒரு ஆசிலேஷன் பீரியட் தான். இப்போதைக்கு அது ரொம்ப ஏறினது நின்றுருக்கு, நிதானமாயிருக்கு. இன்னும் இறங்க ஆரம்பிக்கலை. இறங்கினதுன்னா நம்ம வாங்கின விலையிலேருந்து இறங்கியிருக்கே தவிர ஓவராலாக ஒரு வருட கணக்கு பார்த்தா இன்னும் இறங்கலை. தங்கம் இன்னும் ஸ்டெடியாக தான் இருக்குது. அது எந்த பக்கமும் போகலாம்.
அது வந்து மேல் நோக்கியும் பாயலாம், கீழ் நோக்கியும் போகலாம். அதற்கு சில காரணங்கள், அது நடந்தால் இது நடக்கும். சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா கோல்டு ரேட் வந்துட்டு இப்போ இறங்கியிருக்கு, இப்போ வாங்கலாமா இல்லைனா வெயிட் பண்ணி இன்னும் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாமா? இப்போ ஃபுட்பாலை தூக்கி ரெஃப்ரி போடுறாரு, அதுக்கப்புறம் அந்த பால் எங்கே இருக்குன்னு தெரியாது. இவன் எங்கே உதைக்கிறான், இவன் உதைச்சதை வாங்கி யார் உதைக்கிறா, அவன் யார்கிட்ட பாஸ் பண்ணுறான், அந்த பால் சுற்றிக்கிட்டே இருக்கும்ல, அந்த விளையாடுற அந்த கிட்டத்தட்ட இப்போ 20 பேர் அந்த கோலி தவிர மற்றவங்க முடிவு பண்ணுறது தான் பால். அது மாதிரி இந்த தங்கத்தோடைய விலையை உதைக்க நிறைய பேர் இருக்காங்க. ஒன்று உலகத்தினுடைய மிகப்பெரிய ரிசர்வ் பேங்க்ஸ், அவங்களாம் நிறைய வாங்கினாங்க. அப்போது பால் ஃபார்வேர்டுக்கு போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப விலையேறிடுச்சுன்னு கொஞ்சம் பேர் விற்றாங்க. அப்போ திருப்பி கீழே பின்னாடி வருது. வார் வந்தோன்னா ஐயோ நமக்கு வந்து எல்லாமே உலகம் கெட்டு போயிடும்பா, பேசாமல் தங்கத்தை வாங்கி வச்சலான்னு வாங்கினாங்க, ஏறுது. அது மாதிரி ஒரு பல பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்தியாவில் இன்னொரு பிளேயர் யாருன்னா அமெரிக்கன் டாலர். 80 ரூபா இருந்த US டாலர் 95 ரூபா ஆயிடுச்சு. இப்போ சர்வதேச விலை அதே விலையாக இருந்தால் கூட நம்ம தங்கத்தை வாங்குறதுக்கு டாலர் கொடுக்கறதுனால டாலர் விலை வேறு, நமக்கு அது பிரச்சனை. இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுனால இது இப்படி தான் போகும் அப்படின்னு உறுதியாக அதை யாரும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன நடக்குது அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதிர்பார்க்குறது வந்து அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ், அவங்களுடைய பாண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த பாண்டு தான் உலகத்தில் இருக்க மிகப்பெரிய பணக்காரர்களும் நாடுகளும் வாங்கி வச்சுக்கிற முக்கியமான பணம், ரிசர்வ். அவங்க வட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, வட்டி ஏறிடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. வட்டி ஏறிச்சுன்னா எதுக்குடா தங்கத்தில் பணத்தை போடுறோம், தங்கம் வட்டி தராது, வீணு, தங்கத்திலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்த FD பாண்டை வாங்கலாம், அப்படி போனாங்கன்னா தங்கம் விலை இறங்கும். இப்போ ஒரு கால் அவங்க ஃபெடரல் ரிசர்வ் மாற்றலைன்னு வச்சுங்க, அப்போ தங்க விலை ஏறாது. இந்த மாதிரி உலகத்தில் நடக்க போகிற பெரிய நிகழ்வுகளை வச்சு இது விலை முடிவாகுது. அதனால இப்போ வந்து கிராஸ் ரோட்ஸில் இருக்குது, சிக்னல் நிற்கிது, லெஃப்ட் எடுக்குமா ரைட் எடுக்குமா தெரில. இதையெல்லாம் நம்ம கெஸ் பண்ணவே கூடாது. நம்ம லைஃப் இன்னும் 30, 40, 50 வருஷம், 60, 70 வருஷம். நம்ம என்ன இன்றைக்கி தங்கம் வாங்கி நாளைக்கு விற்கிற ட்ரேடரா, நம்ம என்ன மார்க்கெட்டில் விளையாடுற ஸ்பெக்குலேட்டரா? ரெண்டும் கிடையாது. நம்ம கோல்டு நம்ம ஃபேமிலிக்காக வாங்குகிறோம். அதனால கோல்டு எப்பயுமே வாங்கணும். சூப்பர். எப்பயுமே வாங்குறதுக்கு பணம் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். அப்போ நம்ம இந்த அது விலை என்ன ஆகும்னு நம்ம கவலையப்பட வேண்டாம். தொடர்ந்து லாங் டேர்மில் நல்லதாக இருக்கும். நடுவில் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்னால விலை மாறும். தொடர்ந்து வாங்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும், வச்சுக்கணும். சார், கோல்டில் வந்துட்டு எப்படியெல்லாம் சார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு இருக்காங்க சார், என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொன்னது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறான். அவன் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் இதில் கோல்டு ஷாப்பில் போயிட்டு அவன் வந்து மாதம் ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு கொடுத்துட்டு வருஷத்துக்கு ஒரு சவரன் அந்த மாதிரி வாங்கிடுறான் சார். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக? இல்லைனா இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா கோல்டுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா அது என்ன சார்? இப்போது கோல்டு நிறைய பேர் வந்து சிம்பிளாக பண்ணுறது வந்து கையில் கேஷ் இருந்தால் போய் நகை வாங்கிடுறாங்க. கிராமப்புறங்களெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த தங்கம் என்ன கிராம்னு பார்க்குறாங்களே தவிர அந்த சின்ன சீட்டில் எழுதி கொடுக்கறதுனுடைய விவரம் அவங்களுக்கு தெரியாது. அதில் என்ன எழுதுகிறாங்கன்னா, இந்த நகைக்கு வந்து ஒரு அளவுக்கு சேதாரம் கழிச்சிட்றோம், இது பண்ணுறதுல கொஞ்சம் வீணாக போயிடும், அதுக்கப்புறம் ஒரு கூலி போடுறோம், அதுக்கப்புறம் ஒரு டேக்ஸ் போட வேண்டாமா, இது வேறு இருக்குது, எல்லாம் போட்டு ஏதோ ஒரு அண்ணா கொஞ்சம் விலையை குறைச்சிட்றாங்க. பட் ஆக்சுவலாக இது வந்து இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கிட்டே நம்ம பண்ணலாம். தங்கத்துடைய விலையை அவங்க போர்டில் எழுதி போட்டிருக்கிறாங்க. அந்த தங்கம் நம்ம வாங்குற பொழுது நீங்கள் அதிக வேலைப்பாடு இல்லாத ஒரு பட்டை வளையல் வாங்கினீங்கனாலோ மோதிரம் வாங்கினீங்கனாலோ அதில் வந்து கூலி அதிகமாக இருக்காது, சேதாரம் அதிகமாக இருக்கக்கூடாது. அது சரி, எதுக்கு நம்ம கூலி சேதாரத்தை பற்றி இவ்வளோ கவலைப்படுறோன்னா, இப்போ நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் 1 லட்ச ரூபா பில்லு வந்துச்சுன்னா அதில் 3% GST. நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா 97,000க்கு தான் நகை இருக்குது. அதில் வந்து ஒரு 10% கூலி சேதாரத்தை எடுத்துட்டிங்கன்னா நமக்கு 87,000க்கு தான் நகை இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 1 லட்சத்து ரூபாயை கொடுத்துட்டு நம்ம வர்ற போதே கடையை விட்டு வெளியில் வந்தாலே நம்மக்கிட்ட 87,000க்கு தான் தங்கம் இருக்குது. நம்ம போய் இதை திருப்பி விற்க போகிற போது என்ன சொல்கிறாங்க, வேறு கடைக்கு போனால் அவங்க சீல்லாம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தங்கம் வந்து மாற்று கம்மியாக இருக்குது, மாற்றுனா பியூரிட்டி, அப்போது அது கம்மியாக இருக்கும்பாங்க. வாங்குற போது நம்மளால் செக் பண்ணி வாங்க முடியாது. அதில் சீல் இருக்கணும், இருக்குன்னு வச்சுக்குவோம். இல்லாத இடத்துல நம்ம வாங்கினா அப்போது இது நகையாக வாங்குறதுங்கிறது நகைக்கு மட்டும்தான் வாங்கணும். நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வாங்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சிருக்க நகையை வாங்குங்க, அதுக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் போய் நீங்கள் இந்த மாதிரி வாங்குற பொழுது உங்களுக்கு லாஸ் இருக்குது. அப்போது என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி வந்து இப்போ பேங்க்கில் நம்ம பணத்தை போட்டால் ஈட்டியை நமக்கு ஒரு பேங்க்கில் என்ட்ரி தான் வருது. நமக்கு இப்போ நம்ம போட்ட பணம் 1 லட்சம் தான், 1 லட்சம்னு காமிக்குது நம்பர். 50,000 ஆட் பண்ணால் அவன் 1,50,000 காக்குது. நம்ம பணம் எங்கே இருக்குன்னு நம்ம அவனை கேட்குறது இல்லை, ஆனால் அவன் மேலே நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி தங்கமும் நம்ம எலக்ட்ரானிக்காக வாங்கலாம். நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது.
இந்த தங்கத்தை எல்லாம் பல நிறுவனங்கள் வாங்கி வச்சுருந்துட்டு அந்த தங்கத்தை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த தங்கத்திலேருந்து ஒரு பகுதியை ரெசிப்டாக கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம தங்கத்தை பார்க்காமலே, தங்கத்துக்கு வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி 3% கட்டாமலே, அதனுடைய பியூரிட்டியை செக் பண்ணாமலே, அதை நம்ம பாதுகாக்காமலே நம்மளுடைய வேலெட்டில், நம்மளுடைய டிபியில் தங்கத்தை வச்சுக்கலாம். இது எப்படி வாங்கலாம்? டெய்லி சிப்பு வாங்கலாம், எஸ்ஐபி. ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டு வாங்கலாம். இன்றைக்கி விற்றா 2 நாளில் உங்களுக்கு பணம் கிடச்சிரும். அப்போது தங்கம் மார்க்கெட்டில் என்ன விலை இருக்கோ அந்த விலை அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் ஏறாது இறங்காது. அதனால் தங்கத்தினுடைய மேக்ஸிமம் பெனிஃபிட்டை நம்ம எடுக்கணும் வித் லீஸ்ட் டேமேஜ்னா இன்றைக்கி வந்திருக்கிற புதுமையான பாதுகாப்பான முறை செபிங்கிற செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் போர்ட் ஆஃப் இந்தியா ரெகுலேட் பண்ணுற மத்திய அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பு ஆணையம் பார்க்குற ஒரு இது இருக்குது. அதில் தான் கோல்டு இடிஎஃப்பும் சில்வர் இடிஎஃப்பும் இப்போ சமீபத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்குது, வாங்குறாங்க. சார் எனக்கு என்னென்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சார் கோல்டு விலை வந்து செம்ம ரேட்டு கம்மியாக இருந்தது. எல்லாருமே இந்த கோல்டை வந்துட்டு வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது அதோட சீரியஸ்னஸ் வந்து தெரியாது. நெக்ஸ்ட்டு 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோல்டோட ரேட்டு இவ்வளோ ஏறி இருக்கும் அப்படின்றது யாருக்குமே வந்து தெரியாது. அப்போ வாங்கினவங்கலாம் வந்துட்டு செம ஹிட்டு இப்போ பார்க்கும்போது. ஆனால் இப்போ என்னென்னா ரீசெண்ட் டைமில் சில்வர் வந்து ஏறிட்டு இருக்கு சார். சில்வரோட மதிப்பு வந்துட்டு என்னப்பா கோல்டு மட்டும்தானா, இதை நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வரும் இப்போ ஏறிட்டு இருக்கு. இப்போ சில்வரில் வந்துட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பிரான்ஸும் அதே மாதிரி தான் இப்போ லைட்டாக வந்துட்டு ஏறிடு. என்னதான் சார் இப்போ சில்வரில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக? இப்போவே பண்ணிடலாமா? எப்படி அது இன்வெஸ்ட் பண்ணலாம்? அதாவது புல்லியன்னு ஜென்ரலாக சொல்கிறதுல வந்து கோல்டு அண்ட் சில்வர் வரும். இப்போ பெரும்பாலும் வந்து கோல்டு தான் ராஜா, இவர் மந்திரி. இப்போ ராஜா ரொம்ப தூரம் போயிட்டாருன்னா மந்திரி வில் ஹேவ் டு கேட்சப். கொஞ்ச நாளுக்கு அவர் கேட்சப் பண்ணிக்கல, அவர் விட்டுட்டார். அவர் அதுக்கப்புறம் பார்த்தாங்க கோல்டு ரொம்ப ஏறிடுச்சு, சில்வருக்கும் கோல்டுக்கும் ஒரு விலை வித்தியாசம் ஒன்று, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் இருக்கலாம், ரொம்ப அதிகமாகிடுச்சு, வாங்குவோன்னு ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் எப்பயுமே இந்த மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா கதை நிறைய சேர்த்து விடுவாங்க. அதில் அப்போ சேர்க்கப்பட்ட கதை தான் வந்து க்ரீன் எனர்ஜிக்கு சில்வர் தேவை, எல்லாம் உலகம் மொத்தமும் பேட்ரி, இவி பேட்ரி தான், இனிமேல் பெட்ரோல் கிடையாது, சில்வர் வச்சு தான் வந்து நீங்கள் சோலார் பேனல்ஸ் பண்ணணும், இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்துருச்சு அப்படின்ன உடனே அது விலை ஜஸ்டிஃபை ஆச்சு. ஆனால் அந்த ஸ்பெக்குலேட்டர்ஸ்னு இருக்காங்க, எது விலை ஏறப்போகுதோ அவங்க முன்கூட்டி அதை வாங்கி அதை வந்து லாபம் பார்க்க பார்ப்பாங்க. கையில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் திரட்டி அதில் போடுவாங்க. இப்போ கோல்டில் போட்ட மாதிரி ஏகப்பட்ட பணத்தை கொண்டு போய் சில்வரில் போட்டாங்க. ஸோ எப்பயுமே இப்போ நீங்கள் சாப்பிட உட்காந்தீங்க, சாப்பாடு ஆய்ப்போயிட போகுது அப்படின்னா நம்ம சாப்பிட்றத விட கொஞ்சம் கூட சாப்பிட்டுக்குவோம். ஒரு பொருள் டிமாண்ட் ஆகி போச்சு, தக்காளி கிடைக்காதுன்னா போகிற வழியில் தேவையில்லை 1 கிலோ வாங்கிட்டு வீட்டில் வச்சுருவோம். இப்போ எல்லாரும் வச்சுட்டாங்க, பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, தக்காளி திருப்பி கிடைக்குதுன்னா அடுத்து 3 நாளைக்கு யாரும் தக்காளி வாங்க மாட்டான், ஏற்கனவே வாங்கிட்டான். அது மாதிரி சில்வர் அண்ட் கோல்டு ஏறப்போகுதுங்கிற ஓப்பன் சீக்ரெட்னால எல்லாரும் ஓவராக வாங்கி வச்சுட்டாங்க. அதுதான் 2025 67% விலை ஏறிச்சு. இப்போ போகிற பிரச்சனை இல்லை, எல்லாம் அமைதியாக இருக்குது, ஒன்றும் புரியல, வாங்கினது எவ்வளோ நேரம் கையில் வச்சுருக்குது, கீழே வைக்கிறாங்க. இப்போது ஸ்பெக்குலேட்டிவ் டிமாண்டு குறைஞ்சி போச்சு, அதனால இப்போ இறங்குது. எஸ், ஆக்சுவலி நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமாவே எங்களுக்கும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இதை பற்றி வருது. அண்ட் சார் அதே மாதிரி உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ரீசெண்டாக கூட யூஎஸில் நம்மளுடைய கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் முன்னாடி வெல்னஸ் பியாண்ட் வெல்த் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நீங்கள் ஒரு சூப்பர்பான ஸ்பீச் கொடுத்துருந்தீங்க. ஸோ அது என்ன ஸ்பீச் சார்? அதை பற்றி எங்களுக்கு ஒரு விளக்கம். இப்போது நான் லைஃபோட மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணேன். M1 M2 M3. M1ங்கிறது மணி, M2ங்கிறது மைண்டு, M3ங்கிறது மீனிங்ஃபுல் லைஃபு. நம்ம லைஃபு வந்து மணி தேவை. மணிங்கிறதுல வந்து ஒரு பொசிஷன், பவரு, ரெகக்னிஷன், அச்சீவ்மெண்ட்டு இது எல்லாமே வரும் லைஃப்பில். நம்ம இதெல்லாம் எல்லோரும் பண்ணணும். அதான் நீங்களும் கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்க. இந்த M1லே லைஃப் முடிச்சிடக்கூடாது. நம்ம M2வில் ஒரு கிளாரிட்டி வேணும். மைண்டில் நமக்கு ஒரு கிளாரிட்டி என்னென்னா, எனக்கு எது போதும், எது வேணும், எது வேண்டாம், நான் எப்படி வாழணும், நான் ஏன் போட்டி போடணும் எல்லாரோடையும், நான் ஏன் நிம்மதியாக இருக்கக்கூடாது. இந்த கிளாரிட்டி M2வில் வந்துருச்சுன்னா we will graduate into M3 by when we are 58, 60, 65 வர்றபோது அதுக்கப்புறமும் பணத்தை துரத்தாமல் நம்ம எப்படி சொசைட்டிக்கு நல்லவனாக இருக்கலாம். இப்போ தொல்காப்பியத்தில் ஒரு பாட்டு இருக்குது, காமம் சார்ந்த கலைக்கோட் காலை, ஏமம் சார்ந்த மக்களோட தம்புரி, சுற்றமுடன் கிழவனும் கிழத்தியும் சிறந்தது பயிற்றல் இரத்தலின் பயனே. நீங்கள் வந்து ஓரளவுக்கு மேலே ஆசைகளை விட்டுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கின விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறது. அதுதான் வந்து வெல்னஸ் பியாண்ட் வெல்த். ஜஸ்ட் நாட் மணி, த வெல்னஸ் இஸ் ஹெல்த்து,
பீயிங் ஃப்ரெண்ட்லி வித் பீப்புள், பீயிங் லைக்டு பை பீப்புள், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கம்ப்ளீட் பண்ணுங்கிறது தான் அந்த ஸ்பீச். இப்போ லைஃப் அப்படின்ற ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒன்று சொன்னீங்களே சார், M1 M2 M3 புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இருக்கணும் அப்படின்ட்டு. மணி தாண்டி மனுஷங்கள்லாம் வந்துட்டு இப்போ சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க. எந்த விஷயத்துலலாம் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எப்படியெல்லாம் சேவிங்ஸ் பண்ணலாம் சார்? ஒரு காசு இருக்குது அப்படின்னா இந்த விஷயத்தில் நம்ம வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னா எப்படி? அதாவது இப்போது நமக்கு வந்து அன்பிரடிக்டபிள் வேர்ல்டில் நம்ம வந்து டைவர்சிஃபை தான் பண்ணணும். இப்போ ஒரே ஒரு விஷயம் நிச்சயமாக நல்லா நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம அதில் ஃபுல்லாக இறங்கலாம். அதுக்கு பேர் ஸ்பெக்குலேஷன். வி ஆர் பெட்டிங். நம்ம என்ன பெட் பண்ணுறோம், எனக்கு நல்லா தெரியும் இதுதான் விளையிற போது நான் இதை வாங்குறேன்னு. அப்போ நம்ம பெட் பண்ணுற போது என்ன ரிஸ்க் இருக்குன்னா, வி மே பி ரைட், வி மே பி ராங். ஆனால் நம்மளுடைய கேபிட்டலே போயிடும். அப்போ நம்ம பெட் பண்ணக்கூடாது. பெட்டிங் பண்ணாமல் பண்ணுறதுனா என்ன பண்ணுறதுன்னா ஸ்ப்ரெட் பண்ணுறது. நீங்கள் வந்து கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கொஞ்சம் கோல்டு, கொஞ்சம் ஒரு சொந்தமாக ஒரு வீடு, ஒரு இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, இது மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா இதுக்கு பேர் வந்து மல்டி அசெட். இது ஒன்று ஒரு அசெட்டுங்கிறாங்க, அசெட் கிளாஸ். இந்த ஒரு அசெட் கிளாஸை பெட் பண்ணாமல் சில பேர் ஒன்லி ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க, சில பேர் வெறும் கோல்டாக என்ன பணம் வந்தாலும் கோல்டு வாங்கிட்டே இருப்பான், சில பேர் வீடு வாங்கிட்டே இருப்பான், நிலம் வாங்கிட்டே இருப்பான். அது ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த அசெட் கிளாஸுக்கு ஃபுல்லாக டவுன் ஆகிடுவாங்க. நல்லா வரும்னு எதிர்பார்க்குறாங்க, வரலாம் வராமல் போகலாம். அதனால் ஒரு ஆவரேஜ் அவுட். இப்போ இங்கிலீஷில் நான் வந்து 90 மார்க் வாங்குவேன், நான் வந்து மேக்ஸில் 20 மார்க் வாங்குவேன்னா இட்ஸ் நாட் குட். நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் பாஸ் மார்க் வாங்கணும். யூ மஸ்ட் பி ஆல் ரவுண்டட், வெல் ரவுண்டட். அந்த மாதிரி இருக்கிற போது மல்டி அசெட்டு தான் வந்து ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸ்டார்ட் ஏர்லி. நீங்கள் உங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸோ, உங்கள் டேர்ம் இன்சூரன்ஸோ, உங்களுடைய சேவிங்ஸோ ஃபஸ்ட்டு வேலைக்கு பண்ணோன்னா முதல் செக்கே இஎம்ஐ வந்து ஃபோனுக்கு, பைக்குக்கு, வேறு எதுக்கும் கட்டாமல், பர்சனல் லோன் கட்டாமல் 3 இஎம்ஐக்கு பதிலாக 3 சேவிங்ஸ். நீங்கள் பிபிஎஃப் போடுங்க, இல்லை விபிஎஃப் போடுங்க, அல்லது ஒரு இது இடிஎஃப் போடுங்க. இடிஎஃபோ ஏதோ மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போடுங்க. கோல்டு கொஞ்சம் வாங்குங்க. அப்புறம் முடிஞ்சால் ஒரு வீடை, ஒரு இடத்த வாங்கிட்டு நீங்கள் அதுக்கான இஎம்ஐ கட்டிக்கிட்டே வாங்க. நீங்கள் ஓல்டு ரெஜிமில் இருந்தால் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கும். அப்போ இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு இதையெல்லாம் செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு முளைக்கிற மரம் மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு பணம் போய்கிட்டே இருக்கும். ஒரு 20-40 வருஷம் நீங்கள் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே வளர்ந்து உங்கள் தலைக்கு மேலே நிற்கும். யூ வில் பி அண்டர் த ஷேடு. இல்லைன்னா நீங்கள் எதையுமே வரக்கெல்லாம் மொட்டை வெயிலில் நிற்கணும். நம்ம கையில் வந்ததெல்லாம் செலவழிச்சிட்டு நம்ம காணாமல் போயிடும். அதனால் எடுத்த உடனே நீங்கள் 30,000 சம்பளம் வாங்குறீங்க, 50,000 சம்பளம் வாங்குறீங்க, 5,000 ரூபாய் தூக்கி சேவிங்ஸ் இந்த நாளையும் பிரித்து போட்டுட்டிங்கன்னா 50,000க்கு பதிலாக 45,000க்கு வாழ பழகிடுவீங்க. அப்போது எடுத்த உடனே நம்ம அந்த ஆரம்பிச்சிட்டோம்னா செலவு பழக்கமும் குறையுது, சேமிப்பு தன்னால் நடக்குது. தொடர். சார், நீங்கள் இஎம்ஐ, வீடு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ பொதுவாகவே நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகுறது அப்படின்னா ஒரு கல்யாணம், வீடு, வாகனம், இது இருந்தால் லைஃப் செட்டில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து சொந்த வீடு எப்போவுமே இருக்கணும், கன்ஃபார்மாக ஒருத்தங்க சொந்த வீடு வாங்கிடணும்னு சொல்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் இல்லை, வாடகையில் இருக்கிறது தான் வந்து பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் சார். இந்த டயலமா வந்து இந்த ஜென்ரேஷனில் தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து செலவழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பணம் பத்தலை. ஒரு வீடு வாங்கினோம்னா அதுக்கு வந்து பணம் கட்டுக்கணுமேன்னு இருக்குது. நான் பார்த்த 3 ஜென்ரேஷன் சொல்கிறேன். எங்கள் அப்பா பீரியட், பணக்காரங்க தான் வீடு வாங்க முடியும், பணம் இல்லைன்னா வீடு வாங்க முடியாது, பணத்தை சேர்த்து வாங்கணும். அந்த பீரியட் முடிஞ்சுட்டு இஎம்ஐங்கிற இன்ஸ்டால்மெண்ட் வந்தது. நீங்கள் ஓரளவுக்கு பணத்தை கொடுத்தாலே போதும், மிச்சத்தை சம்பாரிச்சு கட்டிக்கிட்டே நீங்கள் வாழலாங்கிறது. ஆமாம், அந்த டிவி சைக்கிள் அந்த மாதிரி வீடு வந்துச்சு. அப்போ வீடு எல்லாரும் வாங்க ஆரம்பித்தாங்க, ஒரு பூம் வந்துச்சு. இப்போ 3rd ஸ்டேஜ் என்ன வந்திருக்குன்னா, வாடகை வீடு போதும், நீ எதுக்கு வந்து அதுக்கு இஎம்ஐ கட்டுறேங்கிறாங்க. இது என்னென்னா அவங்களுடைய இன்னபிலிட்டி டு சேவ், இன்னபிலிட்டி டு ரெஸ்ட்ரிக்ட் தேர் எக்ஸ்பென்சஸ். செலவை குறைக்க முடியல, வீடுக்கு கட்ட முடியல, இப்படி ஒரு கதையை விடுறாங்க. நீ எவ்வளோ வட்டி கட்டுற தெரியுமா, நீ வாடகை எவ்வளோ மிச்சம் பண்ணுற தெரியுமா, நீ கட்டின மொத்த தொகை எவ்வளோ தெரியுமா, உன்னுடைய வீடு மதிப்பு 20 வருஷம் கழிச்சு எவ்வளோ தெரியுமா, நீ ஒரு அசட்டுக்கு முதலாளி ஆயிடுறியே, உன் பேரில் இவ்வளோ பெரிய சொத்து இருக்கே, நாளைக்கு நான் வீடு வாங்குறதுக்கு பதிலாக வேர்ல்ட் டூர் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. போயிட்டு அப்படியே போயிருங்க, வேர்ல்டு டூர் போயிட்டு வந்து எங்கே இருக்கிறது, வீடு இல்லையே, வேர்ல்டு டூரை தான் நீங்கள் வீடு தானே அங்கே போய் வேர்ல்டு டூரில் விட்டுட்டீங்க, ஹோட்டல் ரூமில் விட்டுட்டீங்களே, இங்கே வீடு கிடையாது. வாடகை விட மாட்டான், வாடகை ஏற்றிக்கிட்டே போவான், இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சுக்கிட்டே போகும், அட்வான்ஸ் கூடிக்கிட்டே போகும், நம்மளை இருக்க விட மாட்டாங்க. வாடகை வீடுங்கிறது என்றைக்குமே இன்னொருத்தரோட மெர்சியில் வாழுறது. சோஷியல் செக்யூரிட்டிங்கிறது எனக்குன்னு ஒரு சின்ன வீடு, என் வீட்டில் எங்கே வேணாலும் ஆணி அடிப்பேன், எங்கே வேணால் என் குழந்தை கிறுக்கலாம், நான் எங்கே வேணாலும் படுத்திருப்பேன். அந்த சுதந்திரம் வாடகை வீட்டில் கிடையாது. நம்மளுடைய வாடகை வீடுங்கிறது கொடுத்தா இருக்கலாம், அடுத்த நாள் காலி பண்ணணும். இந்த வீடு என் சொந்த வீடு என்பது என் மண்.
உண்மையா சார், இன்னைக்கு அவ்வளவு எளிதா மக்கள் எல்லாருக்குமே புரியுற மாதிரி பொருளாதாரம் பத்தியும் சேமிப்பு பத்தியும் ஒரு தெளிவான விழிப்புணர்வு கொடுத்தீங்க. முக்கியமா கோல்டு பத்தி எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளவு காசு போடணும், எந்த இடத்துல வாங்கணும் அப்படிங்கிற தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கும் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி, மகிழ்ச்சி. எஸ், ஸோ இன்னைக்கு நம்மளோட வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில சேமிப்பு எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்கணும், தங்கம் விலை ஏறினாலும் கூடினாலும் எப்போ வாங்கலாம், எங்க வாங்கலாம், எவ்வளவு வாங்கணும் அப்படிங்கிற பெரும்பாலும் மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாரு பொருளாதார நிபுணர் டாக்டர் சோம வலியப்பன் அவர்கள். கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான எபிசோடா இருந்திருக்கும்னு நம்புறோம். டெஃபினட்டா. ஸோ மைடியர் மக்களே, இதே மாதிரி வேற ஒரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் திஸ் நிக்கி அண்ட் பூஜிதா சைனிங் ஆஃப்.